வெல்கம் டு டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபங்கிற ஏரியாவில் இருந்து 750 மீட்டரில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் பார்த்த மாதிரி சைட்டும் ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஹோமாக இருந்தாங்க நமக்கு கட்டியிருக்காங்க. 1.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஹால் பார்த்தீங்கன்னா 11க்கு 11:45க்கு 8ல் ஒரு ஹால் சைஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு 11:45 எல்லாமே மெஷர்மெண்ட் வேணும் கரெக்டானு கேட்குறீங்க. அதனால தான் நாங்கள் அக்யூரேட் மெஷர்மெண்ட்டையே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். 11:45க்கு 8ல் உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்கங்க. உள்ளே போனோன்னா டைனிங் கொடுத்துருக்காங்க. டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 10ல் ஒரு சின்ன டைனிங்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நம்ம டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 7ல் கிச்சன் சைஸுங்க. பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூமுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ல் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. நமக்கு பத்துக்கு 10 ரூம் தான். இந்த அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா 4.5க்கு 5.5 கொடுத்துருக்காங்க நமக்கு பாத்ரூம் சைஸு. அது போக நமக்கு வெளியவும் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்கங்க. அவுட் சைட் பாத்ரூம் கொடுக்காம காமன் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெளியே நமக்கு பார்க்கிங்கே கம்மியான இடம் தான் இருக்குது. சின்ன கார் பார்க் பண்ணுற அளவுக்கு தான் இடம் இருக்குது. 2 வீலர் வேணால் நம்ம 2-3 இடம் பார்க் பண்ணிக்கலாம். இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5க்கு 4.5ல் காமன் பாத்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதனால் அவுட் சைட் பாத்ரூமுக்கு பதிலாக காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா லாபி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9க்கு 6ல் ஒரு சின்ன லாபி கொடுத்துருக்காங்கங்க. பாருங்கள், ஒரு விண்டோர் வச்சு ஒரு சின்ன லாபி கொடுத்துருக்காங்க. இங்கே டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்கங்க. அதில் ஒரு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 8ல் ஒரு பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்கங்க. வித் அட்டாச் பாத்ரூமோட நம்ம கொடுத்துருக்காங்க. 10க்கு 8 மெஷர்மெண்ட்டு. இந்த பெட்ரூமோட பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 8ல் கொடுத்துருக்காங்கங்க. ஒரு லாங் சைஸ் பாத்ரூம் தான். நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்கங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11.25க்கு 10ல் கொடுத்துருக்காங்கங்க. 11.25க்கு 10 இந்த பெட்ரூமோட சைஸு. இது பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட ப்ளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க நமக்கு. அங்கே வேணும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கேப் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 5ல் கொடுத்துருக்காங்கங்க நமக்கு. இந்த வீட்டுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதே மாதிரி இந்த சேனல் ஜிவிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா
45 lakhs 50,000 சொல்கிறாங்கங்க. நமக்கு வந்து பேசினா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இது வெறும் ஓப்பன் டெரஸ் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. சும்மா பால்கனி மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வாட்டர் டேங்க் மட்டும்தாங்க இருக்குது, வேறு எதுவும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.